இதோ இப்பொழுது உங்களுக்காக தலைவர் பேசுவார். என்ன இது? சப்போவாய் தாத்தா எலெக்ஷன்ல நிக்கிறாரு. எழுந்து நிக்க கூட முடியாது அந்த தாத்தாவால, இப்ப எலெக்ஷன்ல எல்லாம் நிக்கிறாரு. ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா? சூப்பர் காம்பினேஷன் ஒண்ணு இருக்கு. இந்த ஆண்டு பொக்கப்பள்ளி, அந்த ஆண்டு சப்போவாய். ஆமா. இந்தாங்க தாத்தா, மைக்கு பிடிச்சு பேசுங்க. ஏன்பா எனக்கு மைக்கு பிடிச்சி எப்படிப்பா பேச முடியும்? கையில கோல் இருக்குது, நானே தடுமாறி தான் நின்னுட்டு இருக்கேன். கொஞ்சம் நீயே அந்த மைக்கு என் வாய்க்கிட்ட வைப்பா, நான் பேசிக்குவேன். ச்சே, இது வேறயா? இந்த தாத்தாவெல்லாம் எலெக்ஷன்ல நிக்க சொல்லி யார் இப்ப அழுதது? ஏதோ 5000 கொடுக்கறாரு என்னைட்டு தான் இவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. என்னப்பா யோசிக்கிற? வச்சு தொலைறேன், பேசுங்க. கோச்சிக்காத தம்பி, என் பேச்சை கேட்க வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என் அக்கா அண்ணன்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாத்தாவுக்கு எல்லாரும் அண்ணன் அக்காவா, அம்மா அப்பாவா? இருக்கிறதுலே இந்த ஊர்லயே மூத்த குடிமக்களே இதான். தாத்தாவுக்கு ரொம்ப லொல்ல அதிகம் போலயே. என்னது? இந்த தாத்தாவுக்கு நாங்கெல்லாம் அக்காவா? அது கூட பரவாயில்ல, எங்களெல்லாம் அம்மான்னு சொல்லிட்டான் பார். என்னதான் நான் வயதில் மிகவும் சிறியவன் என்றாலும் எனக்கு எல்லாருக்கும் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த எலெக்ஷனில் நான் நிற்கிறேன். வயதில் சிறிய வரோம். ஐயோ, அப்பனா நாங்களாம் யாரு? அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, தயவு கூர்ந்து நான் சொல்வதை கேளுங்கள். நமது கொலவி சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து நான் வெற்றி பெற்றேனானால் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். தயவு கூர்ந்து நமது கொலவி சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற வைப்பீர் என தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏப்பா தம்பி, இதுக்கு மேல தாத்தாவால பேச முடியலப்பா. வெள்ளன்னு வருது. நீயே பேசிக்க தாத்தா சார்பா. இத பேசுந்தே நீ பேசாதே இருந்திருக்கலாம் கேவா. சரி தாத்தா, நான் பேசுறேன். ஆனா கூட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தரணும். உங்களுக்காக நான் பேசுறேன்ல. சரிப்பா, வாங்கிக்க. அப்ப சரி, இப்ப எப்படி பேசுறேன்னு பாருங்க. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நமது சின்னம் கொலவி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைப்பீர்கள். ஆனால் நீங்கள் கேட்கவிருக்கின்ற கோரிக்கைகளையும் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார் என தலைவர் வாக்களிக்கிறார். நமது மக்களுக்காக என்றும் உழைக்கக்கூடியவர், அங்கும் இங்கும் ஓடி ஆடி வேலை செய்யக்கூடியவர். எழுந்து நிக்கவே முடியல.
இவன் வேற எக்ஸ்ட்ரா வீட்டுலாம் போடுறான். நமது மக்களின் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். குறிப்பாக நம் மக்களை பாடாய்படுத்தும் இந்த தண்ணி பிரச்சனை ஒழிந்துவிடும். நாம் தலைவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அனைத்து வீடுகளிலும் தண்ணி குழாய் அமைத்து வைப்பார். நீங்கள் தண்ணிக்காக குழாயடி சண்டை போட அவசியமே இருக்காது. ஒரு சின்ன பையன் எப்படி அழகா அந்த ஆளை வர்ணிக்கிறான் பாரு. இந்த சொட்ட மண்டைனா 2000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படியே நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் ஆனா அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மள ஏதாவது பாக்குதுங்களா? இந்த சொட்டையை நான் எதுக்கு வச்சிருக்கேனே எனக்கே தெரியல. அந்த பையன் எவ்வளவு அழகா பேசுறான். என்னம்மா? டேய் சொட்டை, உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன்? ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறியா? அந்த பாரு எதிர்கட்சிக்காரன் அந்த பையன் எப்படி பேசுறான். சின்ன பையன் தானே. அவன் அரசியல் வாக்குறுதி எல்லாம் பேசுறான். நீங்க என்கிட்ட இந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதின்னு எழுதி எதுவும் தரல, சொல்லவும் இல்ல. வாயில வந்ததை அடிச்சு விடு, அதான் வாக்குறுதி. அங்க அங்க சொல்லு சீக்கிரம், எல்லாம் நம்ம பக்கம் இப்ப திரும்பி பார்க்கணும். சரி சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க. இந்த பொம்பளை கிட்ட ஒரு 2000 வாங்கறதுக்கு என்னென்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நமது சாரை பாம்பு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைப்பவர்களுக்கு தண்ணி குழாய் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தினமும் நம் தலைவி பியூட்டி குவீன் அவர்கள் தினமும் 10 குடம், ஒவ்வொரு வீட்டிலும் 10 குடம் தண்ணி அடித்து கொடுப்பார். என்னையா சொல்ற? இருங்க மேடம், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இப்படிதான் பேசணும். இதெல்லாம் செய்யணும் இல்லையா? நீங்க ஜெயிச்சாதானே இதெல்லாம் செய்யணும். பாப்போம். ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அடுத்த தடவையும் இதே வாக்குறுதியை கொடுங்க. அவ்வளவுதான், இதுதான் எலெக்ஷன். நீங்க சும்மா இருங்க மேடம், நான் பேசிக்கிறேன். பரவாயில்லையே, 10 கூட அடிச்சு தராலாமே. இந்த பொக்கப்பள்ளி சரியான கிரிமினல், இவள நம்பவே கூடாது. மேலும் நமது கிராமத்தில் 2 மருத்துவமனை இலவசமாக நமது தலைவர் கட்டித்தருவதாக வாக்குறுதி கொடுக்கிறார். 1 இல்லைங்க, 2 ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கிறாரு. மறக்காம நம்ம குலவி சின்னத்துல வாக்களிச்சிடுங்க. எதற்கம்மா நம் கிராமத்தில் 2 ஹாஸ்பிட்டல்? நமது தலைவி பொக்கப்பள்ளி அவர்கள், டேய் நமது தலைவி பியூட்டி குயின் அவர்கள் வீட்டுக்கு வீடே ஒரு டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இதனால் நம் கிராமத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழலாம். அந்த டாக்டருக்கு சோறு போடுவது எப்படி என்று எண்ண வேண்டாம், அதையும் நாங்கள் இலவசமாக கொடுத்து விடுவோம். நமது சாரை பாம்பு சின்னத்தில் ஓட்டு போட்டால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாகும். அப்புறம் டிஜிட்டல் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட்டும் நம்ம தலைவர் ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு 2 ஜிபின்ற அளவில் இலவசமாகவே பயன்படுத்திக்கலாம் நீங்கள். நமது சின்னம் இன்றும் என்றும் எப்பொழுதும் குலவி சின்னம். வாக்களிப்பீர் குலவிக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அவங்களே பேசினாங்க, அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க, அவங்களே வாக்குறுதி கொடுத்தாங்க, அவங்களே விழுந்துட்டாங்க. ஆமா, இனிமே இங்க என்ன நம்மளுக்கு வேலை? வந்த வேலை முடிஞ்சது, வாங்க போலாம். ஆமா, வாங்க போவோம். யாராங்க? யாராவது வந்து அந்த சார பாம்புக்கும் குலவிக்கும் தண்ணி ஊத்தி எழுப்புங்கடா.